இங்க ஒரு பையன் அப்பா அம்மா இல்லாம இருக்கிறான். அதனால அந்த பாட்டி தான் அந்த பையனை பாத்துக்கிடுறாங்க. ஆனா இந்த பையன் அந்த பாட்டியோட செருப்பை தூக்கி குப்பையில போடுறான். அந்த பாட்டி செருப்பு இல்லாம வெயில்னு கூட பார்க்காம நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு அந்த பாட்டியை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அந்த பாட்டி ரொம்பவே ஏழ்மையா இருக்கனாலையும் அந்த பாட்டியால வாய் பேச முடியாதனாலையும் இப்ப இந்த பையன் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி இந்த பையன்கிட்ட வந்து ஒரு ஊசியிலுமே நூல் கோர்த்து கேக்குறாங்க. ஆனா இந்த பையன் அந்த சின்ன வேலையை கூட ரொம்ப நேரம் கழிச்சு தான் செஞ்சு கொடுக்குறான். இப்ப அந்த பையன் விளையாடிட்டு இருக்க அந்த கேம்லயுமே கொஞ்ச நேரத்துலயுமே பேட்டரி தீந்துரும். இப்ப இந்த பையனுமே அந்த பாட்டிட்ட பேட்டரிக்கான காசு கேட்டு ரொம்பவே தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பாட்டிட்ட காசே இருக்காது. அதனாலேயே இந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த பாட்டியோட ஹேர் பின்னையுமே களவாண்டு வைக்கிறான். இப்ப அந்த பையன் கடைக்கு போய் அந்த கேமோட பேட்டரியுமே மாத்த பாக்குறான். ஆனா அந்த கடையில அந்த பேட்டரியே இல்ல. இப்ப இந்த பாட்டியுமே தூங்கி எந்திரிச்சு அந்த ஹேர் பின்னை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹேர் பின் கிடைக்காதனால ஒரு உடஞ்ச கரண்டி எடுத்து தன்னோட தலையில வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் இந்த பாட்டியும் இந்த பாட்டியோட பையனுமே இந்த பாட்டி பறிச்ச காய்கறி எல்லாத்தையுமே விக்கலான்னு போறாங்க. அப்ப இந்த பையனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தனால இந்த பையன் அந்த பாட்டிட்ட நிக்க அசிங்கப்பட்டு ஓரமா போய் நிக்கிறான். இப்ப இந்த பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த காய்கறி எல்லாத்தையுமே விக்கிறாங்க. இப்ப அந்த காய்கறி வித்த பணத்துல இந்த பையனுக்காக புது ஷூ வாங்கி கொடுக்குறாங்க. ஹோட்டல் கூட்டிட்டு போய் இந்த பையனுக்காக நல்ல ஒரு சாப்பாடுமே வாங்கி கொடுத்துட்டு இவங்க சாப்பிடாம சுடு தண்ணியுமே குடிக்கிறாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் காசு மிச்சப்படுத்துறதுக்காக இந்த பையனை மட்டுமே பஸ்ல அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட ஒரு பார்சல் கொடுத்தா அந்த பையன் அது கூட கொண்டு போகாம இந்த பாட்டிகிட்டயே திருப்பி கொடுக்குறான். இப்ப இந்த பாட்டியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப இந்த பையன் KFCயோட ஒரு ஆடை பார்த்துட்டு இந்த பாட்டியுமே இதை வாங்கி கேட்கிறான். இந்த பாட்டியுமே மலன் கூட பார்க்காம அவங்க பறிச்ச காய்கறி எல்லாத்தையுமே விற்க போறாங்க. இப்ப அவங்க வித்துட்டு வரும்போது KFCனா என்னன்னே தெரியாத இந்த பாட்டியுமே ஒரு உயிரோட ஒரு கோழியுமே வாங்கிட்டு வந்து இந்த பையனுக்கு சமைச்சுமே கொடுக்குறாங்க. ஆனா இந்த பையன் நான் இது கேட்கலன்னு அதையுமே தட்டி விடுறான். அப்ப அந்த பாட்டியுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கீழே விழுந்த சாப்பாடையுமே எடுத்து சாப்பிடுறாங்க. இப்ப அந்த பையனுக்குமே நைட்டு ரொம்பவே பசிச்சனால அந்த பாட்டி சமைச்ச அந்த சிக்கனையும் எடுத்து சாப்பிடுறான். இப்ப அடுத்த நாள் அந்த பையனுமே அந்த பாட்டி ரொம்ப நேரம் எழும்பாத்தோடனே அந்த பாட்டியை போய் எழுப்புவான். அந்த பாட்டி மழையில நனைஞ்சனால அந்த பாட்டிக்குமே காய்ச்சல் வந்திருக்கும். அதை பார்த்து இந்த பையனுமே பாட்டி ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பையன் அந்த பாட்டிக்காக சுடு தண்ணியுமே கஞ்சமே வச்சு கொடுக்குறான். அப்புறமா இந்த பையன் அவன்கிட்ட இருக்க விளையாட்டு சாமான எல்லாத்தையுமே எடுத்து விளையாட போவான். அப்ப அந்த ஓடாத கேமையுமே எடுத்து பாக்கெட்ல வைப்பான். அப்ப அவன் விளையாடிட்டு இருக்கும்போது அவன் கீழே விழுந்து அவனோட 2 முட்டியிலுமே அடிபடும். அப்ப அவன் அந்த ஓடாத அந்த கேமையுமே எடுத்து பார்ப்பான். பார்த்து அந்த கேம்ல அந்த பாட்டி அந்த கேமை சரி பண்ணதுக்கான பணத்தையுமே 2 நாள் முன்னாடி வச்சிருப்பாங்க. அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனனாலையும் அந்த பாட்டியால வாய் பேச முடியாதனாலையும் அந்த கேம்ல பணத்தை வச்சதை அந்த பையன்கிட்ட சொல்லாமே இருந்திருப்பாங்க. அந்த பணத்தை பார்த்த பிறகு வந்து அந்த பாட்டியோட உண்மையான குணத்தையுமே அந்த பையன் புரிஞ்சுக்கிடுவான். இப்ப ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த பையன் காணத்த உடனே அந்த பாட்டி அந்த பையனை தேடியே வந்திருப்பாங்க. அந்த பையன் அந்த பாட்டியை பார்த்ததுமே ரொம்பவே அழ ஆரம்பிப்பான். அந்த பாட்டியை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திட்ட பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுவான். இதே போல பாட்டி உங்க வீட்லயுமே இருந்தாங்கன்னா அவங்களை கஷ்டப்படுத்தாம நீங்களே நல்லா பாத்துக்கிடுங்க.